Friends, welcome to our YouTube channel Code Tamila. நாம இன்னைக்கு பார்க்க போறது Python module. Okay friends, இந்த Python module பார்க்கிறதுக்கு முன்னாடி Python functions, variables அத பத்தி கொஞ்சம் நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. இப்போ மாடியூல்னா என்ன? மாடியூல்ங்கிறது ஒரு ஃபைல். அந்த ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்கும், வேரியபிள்ஸ்லாம் இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட அப்ளிகேஷனுக்கு. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லலாம், இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு என்ன தேவைப்படுது? உங்களுக்கு ஸ்விட்ச் பாக்ஸு, ஒயரு, இப்போ செலோ டைப்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் இது தேவைப்படுது பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு மாடியூல் பார்த்துக்கோங்க. ஒயருங்கிறது ஒரு மாடியூல், பைப்புங்கிறது ஒரு மாடியூல். இப்போ வந்து அந்த ஸ்விட்ச் பாக்ஸில் இருக்கிற அந்த ஸ்விட்சஸாக இருக்கட்டும், அங்கே இருக்க சால்டரிங்காக இருக்கட்டும், அது கூட நம்ம பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெலாம் வந்து நாமளே பண்ணிட்டு இல்லாமல் ஒரு செட்டாக, ஒரு மாடியூலாக, ஒரு பாக்ஸாக நம்ம வாங்கிப்போம் வெளில. ஓகேவா? அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயோ நம்மளோட அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா தேவைப்படும். இந்த சிம்பிளாக வந்து அடிஷன், சப்ராக்ஷன் ஒன்றுக்கும் வந்து நம்ம கோடு எழுதிட்டு இருந்தால் ரொம்ப பெருசாக போகும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லாத்தையுமே நம்ம எஃபிஷியண்டாக வேறு எதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம். இதுக்கெல்லாம் வந்து ப்ரீடிஃபைண்டாக நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்டாக ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. எழுதி வந்து அதை வந்து ஓப்பன் சோர்ஸாக நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு மாடியூலாக இருக்கும். அது எல்லாமே பைப்பையில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பைப்பைன்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தான் பேக்கேஜ் இண்டெக்ஸ். இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். இதில் நீ எந்த ப்ராஜெக்ட் தேடினாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பைங்கிறது ஒரு ஃபேமஸான பேக்கேஜ் பார்த்துக்கோங்க. பைத்தானில் அரே ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் வந்து இங்கே பார்க்குறீங்க. அது 1.19 இருக்குது. இதோட ரிலீஸ் ஹிஸ்ட்ரி, வேர்ஷன்ஸோட ரிலீஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும். அப்புறமேட்டு அதை டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸு லினக்ஸ் ஓஎஸ்க்கு, மேக்குக்கு, விண்டோஸ் ஓஎஸ்க்கு இது மாதிரி இருக்கும். இது நீங்கள் இங்கே போய் தான் டவுன்லோட் பண்ணணும்னு இல்லை. பிப் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கேஜ் நேம் இது இங்கே இருக்குல்ல, இதை நீங்கள் போய் உங்களோட டெர்மினலில் கொடுத்தாலே போதும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு வந்து தானாகவே இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ வந்து பாருங்கள், இந்த பேக்கேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு அதை டெமோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அந்த பேக்கேஜ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மை மாடியூல். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி வந்து இந்த மை மாடியூலுங்கிற பேக்கேஜை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இருங்க நான் காமிக்கிறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் என்னோடய பேக்கேஜ் மை மாடியூல். இந்த மை மாடியூல் பேக்கேஜில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு நேம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது, டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி இருக்குது, அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத தேவையில்லை, நான் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் இங்கே பேசிக்காக இருக்கிறது. நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கோடு எழுதி என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து மை மாடியூல்னு சொல்லிட்டு ஒரு பைத்தான் ஃபைலை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேரண்ட் டைரக்டரியில் தான் இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் பைத்தான் மாடியூலை வந்து இங்கே நான் எழுதிட்டு இருக்கேன். அந்த டைரக்டரியிலே தான் இதுவும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், நான் அந்த பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணி அந்த வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம்னு சொல்லிட்டு ஒரு பேராம் பாஸ் பண்ணணும். அதை தான் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கேன், கோட்வாத்தி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அங்கே இருக்க வேரியபிள் நேம் அப்படிங்கிறத வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். அங்கே இருக்க டிக்ஷனரி டேட்டாங்கிறத ஆக்சஸ் பண்ணுறேன். அந்த டிக்ஷனரி இருக்க ஒரு வேரியபிள் லாங்குவேஜ் அதையும் ஆக்சஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இப்போ வந்து இந்த மாடியூல் சில மாடியூலே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் பார்த்துக்கோங்க. காப்பிரைட் ஒரே நேமில் 2-3 மாடியூல் இருக்க முடியாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடியூல் பெருசாக இருக்கும். ஒரு தடவை இவ்வளோ பெருசாக அடிச்சு நான் பண்ண முடியுமா? தேவையில்லை பார்த்துக்கோங்க. நம்ம மாடியூல் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரீநேம் பண்ணும்போது நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும்னா, இது வந்து ஓவர் ரைட் ஆகக்கூடாது. ஆல்ரெடி ஒரு மாடியூல் இம்போர்ட் நம்பைன்னு வச்சுருக்கீங்க, இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் நம்பை ஆஸ் பாண்டாஸ் அப்படிங்கிற மாதிரி மாற்றி பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அது வந்து கொஞ்சம் நேம் கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அப்ரிவேஷனாக 2 to 3 வேர்ட்ஸில் வந்து நீங்கள் பண்ணிக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் பார்த்துக்கோங்க. அதே இதை பாருங்கள், கண்ட்ரி வருது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் மை மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டும் இங்கே வந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க பண்ணி காமிக்க. பாருங்கள், மை மாடியூல் அதுவும் வருது, இதுவும் வருது. இதான் நான் மாடியூல் ரீநேம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடியூலில் இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷனை மட்டும் இம்போர்ட் பண்ணுறது. இப்போ என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நம்பைங்கிறது ஒரு பெரிய பேக்கேஜ் பார்த்துக்கோங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு தடவை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே ரேமில் தான் போகும். மெமரி வந்து அன்னெசரியாக அலோகேட் ஆகும் பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து லோட் ஆகிருக்கும். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அந்த பேக்கேஜ்லேயே எனக்கு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து டேட்டா அப்படிங்கிற இந்த ஜேசானை மட்டும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்?
இங்கே பாருங்கள். ஆனால் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன ஃபங்க்ஷன்? நேமுங்கிற இந்த வேரியபிள் இருக்குது பாருங்கள். அதை நான் வந்து ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் வராது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து டேட்டாங்கிற இந்த வேரியபிள் வந்து இந்த டிக்ஷனரி வந்து இருக்கும். காரணம் என்னென்னா நான் இதை இம்போர்ட் பண்ணியிருக்கேன் இங்கே. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதை வந்து இங்கே நீங்கள் நேம்னு போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பைத்தானில் நிறைய இன்பில்ட் மாடியூல்ஸ்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம், டைம், ஓஎஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி வந்து பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பேக்கேஜஸ்லாம் நம்பை, பாண்டாஸ், அடுத்தது மேட்ப்ளாட்லிப், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் நீங்கள் போக போக நம்ம லேர்ன் பண்ணிப்போம். ஓகேவா? இந்த ஓஎஸ்ங்கிறது டெர்மினல் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பைத்தானில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, டைமுங்கிறது ஒரு பைத்தானோட டைம் ஃபங்க்ஷன்ஸில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, இந்த பிளாட்ஃபார்ம்ங்கிறது சிஸ்டம் ஓஎஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இங்கே பார்த்துக்கோங்க டார்வின். ஆக்சுவலாக மேக் ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்வின் ஓஎஸ்லேருந்து தான் எழுதியிருப்பாங்க. ஐஓஎஸாக இருக்கட்டும், மேக் ஓஎஸாக இருக்கட்டும், ஆப்பிள் ஐவாட்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டார்வின்ங்கிற ஒரு பேசிக் இதுலேருந்து தான் எழுதியிருப்பாங்க. எப்படி வந்து லினக்ஸ்லேருந்து உபுண்டு எழுதுனாங்களோ அந்த மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இதோட பிளாட்ஃபார்ம் வந்து டார்வின் உங்களுக்கு காமிக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் பேக்கேஜ் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அந்த பேக்கேஜில் என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையே, ஒருத்தரையுமே நான் போய் அதுமாதிரி பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தேவையில்லை. பார்த்துக்கோங்க. இது மாதிரி வந்து மை மாடியூல் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிருங்கிற டேரக்டரி ஜஸ்ட் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மை மாடியூலில் என்னென்ன உங்களுக்கு நான் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு காமிக்குதுன்னா டேட்டா இருக்குது, நேம்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது, வெல்கம்னு இருக்குது. ஆனால் எது ஃபங்க்ஷன் எது வேரியபிள் அப்படின்னு தெரியாது. ஜஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சது. பார்த்துக்கோங்க. இங்கே போய் பார்த்தாலும் உங்களுக்கு எல்லாமே வந்து வெல்கம், டேட்டா, நேம் அது எல்லாமே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டபுள் அண்டர்ஸ்கோர் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டான வேரியபிள்ஸ். பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாக டாக் அதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. டபுள் அண்டர்ஸ்கோர் இல்லாத மட்டும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இது பாருங்கள், நம்ம ஃபேமஸ் நம்பை டைரக்டரியை வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்கொயர் ரூட் இருக்கிறதா இருக்கும், ஸ்கொயர் இருக்குது, அதுமாதிரி நிறையா இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து மேக்ஸிமம் அரே ஆப்ரேஷன்ஸ்க்காக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாடியூலை பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் போய் உங்களுக்குன்னு ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணுங்கள். அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த மாடல் கான்செப்ட் எதுக்கு வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி அவாய்ட் பண்ணுறது, கோட் ரிடன்டன்சி அவாய்ட் பண்ணுறது, இதுக்காக தான். பார்த்துக்கோங்க. இப்படி பண்ணும்போது ஈஸியாக நம்ம டீபக் பண்ணுறதுலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கே பிரச்சனை வருதுன்னு ஈஸியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதே மாதிரி பைப்பையில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேக்கேஜ் எழுதி அங்கே ரிலீஸ் பண்ணணும், பப்ளிக் ரிப்போஸ்டரியில் இருக்கணும், நானும் பிப் இன்ஸ்டால் சரவணன்னு போட்டால் என்னோடய பேக்கேஜ் வரணும், அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து நான் ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ அதுக்காக பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா codevathi@gmail.com மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.